இன்றைய பெரியவர்கள் பிள்ளைகளின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதாக நினைத்துத்தான் ஆவணப்படுகொலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு இந்த மண்ணில் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் இவர்கள் மறுக்கிற சுதந்திரம் தானையா. 12வது முடிச்சிடறான் பையன், என்ன படிக்க வைக்கலான்னு சித்தப்பாட்ட கேட்குறாங்க, மாமாட்ட கேட்குறாங்க, பெரியப்பாட்ட கேட்குறாங்க, பள்ளிக்கூடத்து வாத்தியாட்ட கேட்குறாங்க. நீ என்னடா படிக்க போறன்னு அவன்கிட்ட மட்டும் கேட்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவன் என்ன படிக்கணுன்னே தெரியாம திணறிக்கிட்டு இருக்கான். நாமுத்துக்குமார் அவருடைய அணிலாடு மூன்றில் அப்பா பத்தி எழுதியிருப்பாரியா. ஒரு சிறந்த அப்பா எப்படி இருக்கணுங்கிற இந்த பட்டிமன்றத்தின் தலைப்புக்கு நாமுத்துக்குமார் விடை சொல்றாரு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு வீட்டில். நாமுத்துக்குமார் அப்பா முன்னாடி வந்து, நாமுத்துக்குமார் அப்பா ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்தவர், தன் வாழ்வில் புத்தகங்கள் வாங்குவதற்காகவே பெருங்கடன் வாங்கினவர். அவர் சொல்றாரு, டேய் சும்மா படிச்சுட்டே இருக்காரா, டென்ட் கொட்டையில் ரத்த கண்ணீர் படம் போட்டிருக்கான், போய் பார்த்துட்டு வான்னு சொல்றாரு. நாமுத்துக்குமார் இல்லப்பான்னு சொல்லிட்டு படிச்சிருக்காரு. அதன் பிறகு நாமுத்துக்குமார் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அன்று மட்டும் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லாமல் சினிமா போகாம ஒழுங்கா உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லியிருந்தா நிச்சயம் நான் சினிமாவுக்கு